தியாகதுர்கம் கோட்டையில பல வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இருக்கிறத பார்த்தோம். இந்த இடங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டைக்குள்ள ஒரு புதையல் ரகசியமும் புதைஞ்சு கிடக்குது. மன்னர்கள் ஆண்ட காலத்துல அவங்க பொக்கிஷ அறையில பல புதையல்களை புதைச்சு வச்சிருந்தாங்களாம். அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இன்னமும் இங்கதான் புதைஞ்சு கிடக்குன்னு இங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. இந்த புதையல் ரகசியத்தை தேடி கூட பல பேர் இன்னமும் இங்க வர்றாங்களாம். அது என்ன புதையல் ரகசியம், அந்த புதையலை எப்படி அடையிறது, இது தொடர்பான தகவல் எல்லாத்தையும் இப்ப நாம பார்க்கலாம். கோட்டையின் ஒரு பகுதியில் ஆட்கள் எளிதாக நுழையவே முடியாத இடத்தில் உள்ளது பொக்கிஷ அறை. 50 அடி ஆழ குகைக்குள் கட்டிய பாதாள அறை வட்ட பகலிலும் பயம் காட்டுகிறது. தலைக்கு மேலே பாறைகள். உள்ளே இறங்க முறையான வழியில்லாத இடத்தில் 2 அறைகள். தவழ்ந்து சென்றால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் என்பது போல காட்சி தருகிறது பொக்கிஷ அறை. இப்ப நாம இருக்கிற இந்த இடம் திப்பு சுல்தான் கோட்டையிலேயே ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துலதான் திப்பு சுல்தானும் மற்ற மன்னர்களும் அவங்களுடைய பொக்கிஷங்களை பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னா, எப்பவுமே விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களை எங்க வைப்பாங்கன்னா யார் கண்ணிலையும் படாத ஒரு இடத்துல வைப்பாங்க. இப்ப நாம இருக்கிற இந்த இடம் கூட அப்படிதாங்க இருக்குது. ஒரு ஆழமான குகை, கிட்டத்தட்ட மேல் மட்டத்திலிருந்து 50 அடி ஆழத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல பெரிய பாறைக்கு அடியில அவ்வளவு லேசா யார் கண்ணிலையும் படாத ஒரு இடத்துல ஒரு பெரிய அறையை கட்டி இருக்கிறாங்க. இது செங்கலாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட ஒரு அறை. பாறைக்கு அடியில பெரிய அறையை கட்டி அந்த அறைக்கு ஒரு சின்ன வாசலை மட்டும் வச்சு பொக்கிஷங்களை பாதுகாத்திருக்காங்க. இந்த பொக்கிஷ அறைக்குள்ள நம்மளும் இப்ப போகலாம். அப்படியே மெதுவா வாங்க. இந்த அறை கிட்டத்தட்ட ஒரு ஆள் தவழ்ந்து போற அளவுக்கு தான் இருக்குது. இதுக்குள்ளதான் பெரிய பெரிய பொக்கிஷங்களும் மறைச்சு வச்சிருந்ததா சொல்றாங்க. இந்த பொக்கிஷ அறைக்குள்ள இப்பவும் புதையல்கள் இருக்கிறதாகவும் இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. இந்த அறைய ஒரு தடவை சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எவ்வளவு புதையல்களை மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படிங்கறத. விலை மதிக்க முடியாத புதையல் இருந்த இடத்துல இருந்து இந்த புதையலுக்கான ரகசியங்களை சில ரகசிய குறிப்புகள் மூலமா திப்பு சுல்தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த ரகசியங்களை தேடி இன்னைக்கும் இந்த கோட்டைக்கு சில பேர் வர்றாங்களா. இந்த அறைக்குள் இன்னமும் ஏராளமான பொக்கிஷங்கள் உள்ளது என்று அடித்து சொல்கிறார்கள். பொக்கிஷ அறைக்குள் புதைந்து கிடக்கும் தங்க காசுகள் மழைக்காலத்தில் தண்ணீரால் அடித்து வரப்படுகிறது. இங்க ஒரு காலத்துல மழை பெஞ்சனாக்கா மிளகா புண் விதை, மிளகா புண் அதை மழை வெள்ளத்தில் வரக்குள்ளார அந்த நாணயம்லாம் நிறைய பேர் தேடிட்டு வராங்க. மக்கள் மலையில் நிறைய பேர் இது கேள்விப்பட்டு பொதுமக்கள் நிறைய வராங்க. இது தொகுப்புத்துறை ஆராய்ச்சிக்காரங்க இது கைப்படுத்தி இது சுற்றுலாத்தலமா ஆக்கணும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளை மேய்க்க வருபவர்கள் கையில் முத்து மாலைகள் சிக்கிய கதையும் உள்ளது. மலை உச்சியில் உள்ள கோவிலில் நடக்கும் விழாவிற்காக வந்தவர்கள் செப்பு காசுகளை கண்டெடுத்து உள்ளனர். பல பணக்கொட்டை இருக்குது, ரொம்ப பிரதானமானது. அது பல ரகசியங்கள்லாம் அதுல ஒளிஞ்சு வரதா சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்லாம் மழை பெய்யறப்ப சில செப்பு காசுகள் பொருட்காசுகள் இதெல்லாம் வந்திருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறேன். போன வருஷம் கூட சமீபத்தில் நாங்களாம் இந்த மலையில சாமி கும்பிட வந்தப்ப ஒரு செப்பு காசு எங்க கண்ணுக்கு திரும்பிட்டு நாங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கோம். இதுல இன்னும் பல ரகசியங்கள்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல தான் அதை எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க, முடியாம பல பேர் தோல்வியில் வந்திருக்கிறாங்க. கோட்டையின் பொக்கிஷ அறைக்கு பணக்கொட்டகை என்ற பெயர் சொல்லப்படுகிறது. பொக்கிஷத்தை எடுக்க பலரும் வந்து போவதையும் உறுதிப்படுத்துகிறார்கள். இங்க தியாகதுர்கம் மலையில பணக்கோட்டை இருக்கிறதா சொல்றாங்க. அங்க ஆடு மாடு மேய்க்க போவாங்க, விறகு பொறுக்க போவாங்க, புதையல் எடுத்துட்டு வந்ததா பேசிக்கிறாங்க. இன்னும் புதையல் இருக்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு போய் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புதையல் மட்டுமல்ல, அதை காக்க ஒரு ரகசியமும் உள்ளது. புதையல் பற்றிய குறிப்பை ஒரு கல்வெட்டில் எழுதி வைத்திருப்பதாகவும் ஒரு கருத்து உள்ளது. இந்த கல்வெட்டை படித்து பார்த்தால் ரகசிய குறிப்பு தெரிய வரும். இந்த குறிப்பை கொண்டு கோட்டைக்குள் உடைந்து கிடக்கும் ஒரு சிலையின் தலையையும் உடலையும் ஒட்டி வைக்க வேண்டும். அப்படி செய்தால் புதையல் புதைந்து கிடக்கும் இடத்தின் குறிப்பு வெளிப்படும். இது இங்கு நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வரும் கர்ண பரம்பரை கதை. நான் இருக்கிற இடம் பணக்கோட்டை இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இங்க 2 கல்வெட்டுகள் இருக்குது, அதனுடைய 2 பாகங்களும் வெவ்வேறு இடத்துல இருக்குது. ஒரு சாமி சிலையில அவனுடைய ரகசியங்கள் அடைஞ்சிருக்கான். அது 2யும் ஒன்னா சேர்த்தா அவனுடைய முழு ரகசியமும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. வாழடைந்து கிடக்கும் கோட்டை, அதில் புதைந்து கிடக்கும் புதையல் என்று பரபரப்பாய் தகவலை சொல்லும் உள்ளூர் வாசிகள் இன்னொரு தகவலை மட்டும் ரகசியமாய் உச்சரிக்கிறார்கள்.
கேட்டால் பீதி கலந்த முகத்தோடு கிசுகிசுப்பாய் பேசுகிறார்கள். தியாகதுர்கம் கோட்டையில வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மட்டுமில்ல, புதையல் ரகசியம் மட்டுமில்ல, இதை விட ஒரு திடுக்கிடக்கூடிய தகவலும் இருக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.